நெல்லை ராஜாக்கமங்கலத்தில் தென்னை விவசாயிகளிடம் திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் அதிகமா கடன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஏமாத்தலாம் நம்பிக்கையிலே வாங்கியிருந்தாங்க. ஆனா நம்ம திமுக காரங்க, நம்ம சமுதாய சார்ந்தவங்கலாம், நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் கொஞ்சமா தான் வாங்கியிருந்தாங்க. 5000, 10,000, 20,000, 25,000, 1 லட்சத்தை தாண்டல. ஆனா அவங்க 25 லட்சம், 30 லட்சம் தான் கடன். அதெல்லாம் க்ளோஸ். அப்ப நாங்கெல்லாம் போய் தலைவர் இடத்துல சொன்னோம், கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்றீங்களா, இதனால நமக்கு இன்னும் லாபம் இல்லை, அதிமுக காரணத்துக்கு தான் லாபம். அது 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணாதீங்க, யோசிச்சு பாருங்கன்னு கலைஞர் இடத்துல போய் நாங்கெல்லாம் சொன்னோம். அப்ப கலைஞர் என்ன சொன்னா தெரியுமா, நான் அவங்களெல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் திமுக காரனா பார்க்கல, அதிமுக காரனா பார்க்கல, காங்கிரஸ் கட்சியா பார்க்கல, பாமகவாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சியா பார்க்கல, அவங்க அத்தனை பேரையும் எங்கள் நாட்டினுடைய தமிழகத்துடைய விவசாய பெருங்குடி காரனா பார்க்கிறேன். அத்தனையும் தள்ளுபடி. எதுக்கு நான் தான் சொல்றேன்னா, நான் ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, திமுக ஆட்சியில் இருந்தப்போ இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு சாதனைகள் அன்றைக்கு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு 4.5 வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்களை பத்தி தான் கவலைப்படுறாங்க. வழக்கிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, வழக்கிலிருந்து எப்படி மீள்வது. இன்னைக்கு அப்பீல் இருக்கு, தலைக்கு மேல கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு, தூக்கு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு, கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆக அதிலிருந்து தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதில் தான் அவங்க இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்களே தவிர மக்களை பற்றி கிஞ்சிட்டும் கவலைப்படலை. அதனாலதான் நான் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை, அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். தென்னை விளைபொருட்களுடைய சந்தை விலைய கேரளா போன்ற மாநிலங்கள் உயர்த்தி இருக்கிறது. அதுபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலும் உயர்த்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமா நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது அந்த நிலை உருவாகும் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் தமிழகத்தில் கொப்பரத்தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்கல, அதிக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசையும் கேட்க இப்போது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு மனம் இல்லை. அதையும் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். தென்னை விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்காக திமுக அனைத்து நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கும். இதன் மூலம் தென்னை விளைபொருட்களுக்கு சர்வதேச சந்தையை நிச்சயமாக நாம் ஏற்படுத்த முடியும். சணல் மற்றும் காபி உற்பத்தியாளர்கள் மேம்பாட்டிற்காக திட்டங்கள் நிச்சயமாக தீட்டப்படும். ரப்பர் விவசாயிகள் பிரச்சனையை முக்கியமாக கவனித்து அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கவும், விவசாயத்தில் முடிந்து போகாமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.